உங்களையும் என்னையும் தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரும் தேடி போகல, தெய்வம் நம்மளை தேடி வந்து. மற்ற யாராவது தேடி வருவாங்கன்னா இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களையும் என்னையும் தேடி வந்து மீட்டெடுத்து அவருக்கு உன்னதத்துல மகிமையும் பூமியில சமாதானம் மனுஷர்கள் பிரியமும் உண்டாக அவர் நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. எளிமையும் சிறுமையுமான உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்தார். இந்த உலகத்துல நாம் குறைகளோடு பெரிய பிரச்சனைகளோடு இருந்தால் யாரும் நம்மளை எட்டி கூட சேர்ந்து பார்க்க மாட்டாங்க. பணம் இருக்கிற இடத்துலதான் உறவுகள் இருக்கும். அல்லேலூயா. ஆனா தெய்வம் தான் எல்லா எளிமை சிறுமையுமான உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து சாவ கரைகளெல்லாம் நீக்கி அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பாடி துதிக்கிற எந்த ஸ்தானத்திலையும் இறங்கி வந்து அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து பாடலாமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீட்டெடுத்த
கொடுக்கப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில ஒளியும் மீட்புமாய் அவர் வந்துவிட்டார். அதனால இருளின் ஆதிக்கங்கள் உங்களையும் என்னை சேதப்படுத்தாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்வின் பலன். நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளை அச்சுறுத்துகிற இல்ல பலவீனப்படுத்துகிற சோர்ந்து போக பண்ணுகிற முடக்க வைக்கிற எந்த காரியமானாலும் சொல்லணும், நான் இரத்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டேன், இனி எந்த பலவீனமும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. எந்த பலவீனமும் என்னை தொடாது. கர்த்தரே எனக்கு வாழ்வின் பலனாகவும், ஒரு தாய் எப்படி பிறந்த குழந்தை அணைத்து மார்போடு அணைத்து தேவையான எல்லாவற்றையும் பார்த்து செய்யறாங்களோ அதை விட மேலானவர் உங்களையும் என்னையும் ஆதரித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நம்மளை விட்டு விலகாது. அவருடைய சிநேகம் அன்பு நம்மளை விட்டு மாறாது. ஆகவே அவருடைய கல்வாரி இரத்தத்தினால அவருக்குள்ளாக நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் காண்கின்ற தெய்வம் அவர். அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா எங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் என்ன காரியமானாலும் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். எங்க இருதயத்தின் விருப்பங்களையும் ஆழங்களையும் அறிந்தவர் நீர். எனக்காக யாவை செய்து முடிப்பீர் என்று சொல்லி அப்பாவுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை காண்கின்ற தெய்வம் என்று சொல்லி இந்த பாடலை பாடலாமா? என்னை காண்பவரே, ஆராய்ந்து
தாயின் கருவில உருவாகும் போதே எங்களை பக்குவமாய் நீங்க வடிந்திருக்கீங்கப்பா. இந்த உலகம் எங்களை பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், எதற்கும் நீங்க லாய்க்கில்லைன்னு கூட சொல்லலாம். அப்பா, நீங்க என்னை பக்குவமாய் வணைந்தத நான் என்னை உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. நான் அதிசயமாய், நான் பிரமிக்கத்தக்க அப்பா பக்குவமாய் என்னை வணைந்திருக்கீங்க ஆண்டவரே. உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லை அப்பட சொல்லுங்க அப்பா. உங்க ஆவிக்கு மறைவாக நான் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. நீர் என் கூட இருந்து நடத்துகிற தெய்வம், எங்களை நிரப்பி நடத்துகிறதற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பக்குவமாய் வணைந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாட்ட சொல்லுங்க, எங்களை எப்படி வேணாலும் யாரு வேணாலும் எங்களை பக்குவம் இல்லை என்று சொல்லி நகையாடுவதா போல எங்களை கேலி கிண்டல் பண்ணலாம். ஆனா நீங்க எங்களை பக்குவமா அடைஞ்சிருக்கீங்க. எங்க மேல ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கீங்க. அந்த நோக்கமும் திட்டமும் ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், ஆனா ஒரு நாளும் அது நிறைவேறாமல் போகாது. நிச்சயமாகவே நிறைவேறும். என்னுடைய தேவனுடைய திட்டம் என் மேல நிச்சயமாக நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி அரவணைத்து நடத்துகிற தெய்வமே அப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவரே. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எங்களை அரவணைக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அப்பாவுடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தாய் தேற்றுவது போல எங்க நேசர் என்னை தேற்றுகிறீர் என்று சொல்லி ஒரு சரணத்தை மட்டும் பாடி நம்முடைய இருதயத்தை அப்படியே அப்பாவுக்கு நேராக ஊற்றலாமா? அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என் இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்களை நீர் நிறைவேற்றுவீர் ராஜா. அது யாராலும் தடை பண்ண முடியாது அப்பட சொல்லுங்க. எல்லாவற்றையும் நிறைவேற்றுபவர் நீர் ஆண்டவரே. இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு அரணான கோட்டை நீரே, என் கேடகம் நீரே, என் தஞ்சம். எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பட சொல்லுங்க. அப்பா, எங்களை வழி நடத்துகிறவர் நீர் அல்லவா. நாங்கள் நடக்க தெரியாத பாதை அறியாதவர்கள் போல் இருந்த போதெல்லாம் எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, எங்களை கைவிடாத நேசரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஒரு மகனை போல, மகளை போல எங்களை அரவணைத்து எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி, ஹல்லேலூயா ஜீசஸ், உமக்கு நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல Bye.
எல்லாம் அறிந்திருக்கிற தெய்வம். உம்மை போல ஆண்டவரே ரூத் கைவிடப்பட்டவளாக மனம் நொந்தவளாக நின்ற போது ஆண்டவரே உம்மை நம்பி உம்முடைய ஜனத்தண்டை சேர்த்து கொள்ளப்பட்ட போது அவளை மார்போடு அணைத்தது மாத்திரமல்ல, கரம் பிடித்து நடத்தி ஒருவரும் எதிர்பார்த்திராத ஒரு அதிசயமான காரியத்தை செய்து அப்பா உம்முடைய சந்ததியாய் மாற்றினீரே. ரூத்தை உயர்த்தினீரே. நகோமியுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செய்தீரே. கசந்த மாராவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினீரே. அப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவைகள் ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், துயரமா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், எதிர்பார்ப்பா இருக்கலாம். என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார். சொல்லலாமா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்பா நிச்சயமாகவே நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காக நன்றி. உங்க பிரசன்னத்தை எங்க மேல ஊற்றினதற்காக நன்றி. எந்த எல்லையிலெல்லாம் நாங்கள் குறைவுபட்டு இருந்தோமோ அந்த எல்லைகளில் எல்லாம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக, எல்லா இரக்கத்திற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ராஜா. எங்கள் மத்தியில எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, வெளிப்படுங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமையாய் வெளிப்படுவீராக. அப்பா அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.